நியூஸ்னாவின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். எதிர்வரும் ஜூலை மாதம் சர்வஜன வாக்கெடுப்பு நடாத்த திட்டம். உயர்தர பரீட்சையில் சித்தி பெற்ற மாணவர்களுக்கு விசேட கடன் திட்டம். 4 வயது சிறுமியை கொடூரமாக தாக்கிய தந்தையை சிறையில் தாக்கிய சக கைதிகள். இன்று அதிகாலை நிகழ்ந்த கோர விபத்தில் தந்தையும் மகளும் பரிதாப மரணம். கனடாவில் வேலையற்றோர் எண்ணிக்கையில் ஏற்பட்டுள்ள மாற்றம். எதிர்வரும் ஜூலை மாதம் சர்வஜன வாக்கெடுப்பு நடாத்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க திட்டமிட்டுள்ளதாக பிவித்ரு ஹெல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கம்மன்பில தெரிவித்துள்ளார். ஜூலை மாத முதல் வாரத்தில் சர்வஜன வாக்கெடுப்பு நடாத்த திட்டமிட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இந்த வாக்கெடுப்பின் முடிவுகளின் அடிப்படையில் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடுவதா இல்லையா என்பதை ஜனாதிபதி ரணில் தீர்மானிக்க உள்ளதாக கூறியுள்ளார். சர்வஜன வாக்கெடுப்பின் முடிவுகளின் அடிப்படையில் ரணில் பின்னடைவை சந்தித்தால் அவர் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட மாட்டார் என தெரிவித்துள்ளார். மக்களுக்கு நிவாரணங்களை வழங்கினாலும் அரசியல் காரியாலயங்கள் நிறுவப்பட்டாலும் தேர்தலில் போட்டியிட மாட்டார் என குறிப்பிட்டுள்ளார். சர்வஜன வாக்கெடுப்பின் முடிவுகளின் அடிப்படையில் ரணில் 3ஆம் இடத்தை அடைந்தால் தேர்தலுக்கான ஏற்பாடுகளை செய்தாலும் தேர்தலில் போட்டியிட மாட்டார் என உதய கம்மன்பில கூறியுள்ளார். ஜனாதிபதி ரணில் ஏதேனும் ஒரு தரப்புடன் கூட்டணி சேர்ந்தால் 15 முதல் 20 வீத வாக்குகளை பெறுவார் எனவும் தனித்து போட்டியிட்டால் பாரிய தோல்வியை தழுவ நேரிடும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 2023ஆம் ஆண்டு நடாத்தப்பட்ட உயர்தர பரீட்சையில் சித்தியடைந்து அரச பல்கலைக்கழகங்களுக்கு செல்வதற்கு போதிய புள்ளிகளை பெறாத மாணவர்களுக்கான தனியார் உயர்கல்வி நிறுவனங்களில் பட்டம் பெறுவதற்கான கடன் தொகை அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன்படி இதுவரை வழங்கப்பட்ட கடன் தொகை 15 லட்சம் ரூபாவாக அதிகரிக்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. இந்த கடன் தொகையை வழங்குவதற்கான ஏற்பாடுகளை இலங்கை வங்கி மேற்கொண்டுள்ளது. உயர்தர பரீட்சையில் 3 முறை சித்தியடைந்த மாணவர்களுக்கு மாத்திரமே இந்த கடனுக்கு விண்ணப்பிக்க முடியும். இந்த கடன் வட்டி இல்லாதது மற்றும் பட்டப்படிப்புக்கு பிறகு 1 வருட சலுகை காலத்திற்கு பிறகு திருப்பி செலுத்தப்பட வேண்டும். 4 வயது சிறுமியொருவரை கொடூரமான முறையில் தாக்கிய சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டு அனுராதபுரம் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சிறுமியின் தந்தை ஒருவர் சக கைதிகள் குழுவினால் தாக்கப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அதாவது சிறுமியை தாக்கும் காணொளி சமூக ஊடகங்களில் வெளியானதை தொடர்ந்து தாக்குதல் நடத்திய நபருக்கு எதிராக பலத்த கண்டனமும் எதிர்ப்புகளும் வெளியாகின. மேலும் அவரை உடனடியாக கைது செய்ய வேண்டுமென்ற கோரிக்கையும் எழுந்தது. போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் 2 பெண்களும் பிரதான சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டனர். மணலாறு போலீசார், புல்மோட்டை விசேட அதிரடிப்படையினர் மற்றும் முல்லைத்தீவு குற்றவியல் விசாரணை பிரிவினர் இணைந்து முன்னெடுத்த சுற்றி வளைப்பின் போது சிறுமியை தாக்கிய குகுல் சமிந்த என்பவர் கைது செய்யப்பட்டுள்ளார். 45 வயதான பிரதான சந்தேக நபரும் 37 மற்றும் 46 வயதினை உடைய 2 பெண்களும் கடந்த 5ஆம் திகதி இவ்வாறு கைது செய்யப்பட்டிருந்தனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் பதவிய நீதவான் முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து அவரை எதிர்வரும் 19ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபரை அதே சிறைச்சாலையில் உள்ள ஏனைய கைதிகள் சிலர் தாக்கியுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். ஹம்பகாவில் இன்று அதிகாலை இடம்பெற்ற கோர விபத்தில் 2 உயிரிழந்துள்ளனர். எடேரமுல்ல பிரதேசத்தில் உள்ள தொடருந்து கடவையில் பாரிய விபத்து ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தொடருந்து கடவையில் மோட்டார் வண்டியொன்று தொடருந்துடன் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. காரில் பயணித்த தந்தையும் மகளும் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர். இதன் காரணமாக பிரதான பாதையில் இயங்கும் தொடருந்து தாமதமாகலாம் என தொடருந்து திணைக்களம் தெரிவித்துள்ளது.
கனடாவில் வேலையற்றோர் எண்ணிக்கையில் மாற்றம் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. கனேடிய புள்ளிவிபரவியல் திணைக்களம் இந்த தகவலை வெளியிட்டுள்ளது. கடந்த மே மாதம் வேலையற்றோர் எண்ணிக்கை 6.2% பதிவாகியுள்ளது. இது கடந்த ஏப்ரல் மாதத்துடன் ஒப்பீடு செய்யும் போது 0.1% அதிகரிப்பாகும். இதேவேளை மே மாதம் கனேடிய பொருளாதாரத்தில் 27,000 புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன. வட்டி வீத அதிகரிப்பு காரணமாக தொழிற்சந்தை பலவீனமடைந்துள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. எவ்வாறெனினும் கனேடிய மத்திய வங்கி சிறிதளவு வட்டி வீத குறைப்பினை 2 தினங்களுக்கு முன்னதாக அறிவித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள www.todayjefna.com என்ற இணையதளத்தினை பார்வையிடவும்.